வணக்கம் ஸ்பாட்டன்ஸ் உங்களுடைய கோஸ்ட் ஆஃப் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வர வைக்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 59 எல்லிஸ் நியூ லைஃப் ஸ்டைல். வாங்க உள்ள போலாம். கடிச்சு நொறுக்கிட்டா. என்ன இடம் இது? புதுசாக்கு பார்க்கவே. எந்த இருக்குங்க அக்கா? முகம் பேர்ந்துருக்கா? எடுத்தோடனே ஜோல் வாட்ச் தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. சுற்றி பார்க்கலாமா நம்ம? அவ்வளோ எவ்வளோ கத்துறானே. என்ன அக்கா முகத்தில் அடி வாங்கினதுக்கான ஒரு ரீதியானதும் இல்லை. எவ்வளோ சவுண்டு விட்றான். யாரா நீ? படியா, என்னாச்சு? ஜெஸ்ஸி ஜூனியரா? அப்போ புரியல, எத்தனை ஒரு வருஷம் ஆயிடுச்சா? அப்போ என்னடா எங்கே விட்டீங்க? எங்கே அந்த பையன் அங்கிட்டு திரும்பி என் முகத்தை பார்க்க முடியல, சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் பாட்டுக்கு. என்னங்க அப்போ அந்த சண்டை முடிச்ச அப்புறம் ஒரு வருஷம் ஆயிடுச்சா? இது டயானா குழந்தை பிறந்துருச்சு போலங்க. ஜெஸ்ஸி ஜூனியர் தானே? இது எந்த இடத்துல இருக்கும்னே தெரியல. நான் கூட ஜாக்சன் இருப்போம் வச்சேன், சம்மந்தமாக ஏதோ இடத்துல விட்டுறாங்க. என்ன இன்ட்ராக்ஷனில் ஒன்றுமே இல்லையே. அங்கே என்னமோ இருக்குது. அங்கே கை தட்டியான் போங்க. ஜெஸ்ஸி பையன்தான். உங்கள் அப்பா கண்ணத்தை சுட்டாங்கடா அப்படி இருந்து அசால்ட்டாக திட்டுறா. அப்புறம் இது அவளோட அந்த காமிக்கு வரைஞ்சது. மை லிட்டில் பொட்டேட்டோ எல்லி வரைஞ்சது போல். பயங்கரமாக வரைஞ்சிருக்கா இதெல்லாம். இது டீனா. ரைட்டு பின்னாடி கேட்குற மியூசிக்ஸ் போல். ஆக்ஷன் ஆகணுன்றா அது. பாடுறா டீனாவும் இந்த ஜேஜே நம்ம சின்ன பையனும் போல். ஜேஜே தான் ஜூனியர். என்னங்க ஃபைட்டிங்கில் இருந்தோ இப்படி மாறிடுச்சு கடைசியில். கீழே காமி புக்கெலாம் இருக்கா? என்ன அது? சரி ரைட்டு, வாங்க வெளியே போவோம். இது பாத்ரூம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க கீழே போவோம். டீனா எங்கம்மாக்க? கிச்சனில் இருக்கியா? இப்போ ரெண்டு பேர் தனியாக வந்துட்டானுங்களா ஜாக்சனை விட்டு? ஏன் தனியாக வந்தானுங்க? அதுக்கு மேலே சுற்றி பார்த்துட்டு போவாங்க, போகக்கூடாது. இது என்னது? என்ன தீனாவா? ஆன்டிட்டாலியா? பேசுகிறேன். எல்லி மிமிக்ரி பண்ணுறாளா? சரி நான் பேசுகிறேன் பார்க்குறேன். டீனாவோட அக்காவோ தங்கச்சியோ போலங்க. சிஸ்டர்ன்றால அக்கா போல், டீனாவோட அக்கா போல். உண்மையை சொன்னால் ஒரிஜினல் லைஃப்பில் அவளை காமிச்சாங்க. எனக்கு யூடியூப்பில் பார்த்தேன். டீனாவை நடித்த ஆக்ட்ரஸ் அவங்க அக்காவோ தங்கச்சியோ காமிச்சாங்க. பட் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. இங்கிட்டு பின்னாடி எது இருக்கா? என்ன எதுவும் இல்லை. இல்லை சிகரெட், பெரிய சிகரெட் ஆக்கே. ரைட், இது இன்னொரு பாத்ரூமா? இது கூட இது இருக்கான்னு நினைக்கிறேன். இங்கேயும் அதே தான் கண்ணாடி, அதே தான் சொல்கிறாளா? ஒன்றுமே இல்லை பெருசா. ரைட்டு, இப்போ அவ்வளோ நம்மளை பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது போல். வாங்க திருப்பி டீனாட்டே போய் பேசுவோம் நம்ம. ஓகே, எங்கே இருக்கா? ஏதோ லெட்டர் இருக்கா? என்ன அது? இல்லைங்க, அது அப்புறம் பார்ப்போம். இன்ட்ராக்ட் பண்ண போயிருமா? கிச்சனில் அக்கா வேலை பார்க்க லெட்டர் ரைட் பண்ணுவோம். பாட்டை போடுன்றாளா? போடுறேம்மா. இது லெட்டர் நம்ம ரீட் பண்ணி பார்த்துருவோம். என்ன வந்திருக்கு? மை டியர் டீனா, தேங்க்யூ ஃபார் லெட்டிங் ஜெஸிஸ் காட்டன் ஸோ பிக் ஆல்ரெடி ஹீ காட் ஜெஸி ஸ்மைல் இஃப் ஹீ எனிதிங் லைக் தட் வெல் குட் லக் ஐ கான்ட் மை பேக் ஹேஸ் பின் ஆக்டிங் அப் அகைன் பட் ஐ am on mend. The doctor still thinks I need to rush as soon as I can. I will be there. I appreciate the tender words in your letter. Obviously Jesse wouldn't blame you for what happened, and neither do any of us. We love you. You part of our family. Well, there will always be place for you, Ellie and JJ back in Jackson. Should you ever change your mind? அதாவது நீ நல்லா தெரியுது. லவ் ராபின். ராபின் யாருன்னு தெரியல. பட்டு ஜேஜே ஃபோட்டோஸு லெட்டர்ஸ்லாம் அனுப்புறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவன் ரொம்ப அழகாக இருக்கான், பார்க்க ஜெஸ்ஸி மாதிரியே இருக்கான். ஜெஸ்ஸிக்கு நடந்தது ஒன்றையோ எலியோ நாங்கள் யாருமே காரணம் சொல்ல மாட்டோம். ஜெஸ்ஸிக்கு அவனுக்கு அவனே தான் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி சொல்லி
இப்போ என் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல, நான் சரியானே திருப்பி உங்களை பார்க்க வருவேன். அதேமாதிரி உங்களுக்கு எப்போவுமே இங்கே ஜாக்சன் இடம் இருக்குது, நீங்கள் எப்போனாலும் வரலாம், நீங்களும் இந்த குடும்பத்தில் பகுதி தான் அப்படின்ட்டுருக்காங்க. யார் ஒருவேளை ஜெஸ்ஸியோட அம்மா அப்பா நினைக்கிறேங்க. ஜெஸ்ஸியோட அம்மா அப்பா இருக்காங்கன்ற அளவு கூட சொல்லுவாள். ஜெஸ்ஸிக்கு அம்மா அப்பா இருக்காங்க, நம்மளாம் ஆட்டோ பைலட்டுன்றவாள். ஜெஸ்ஸியோட அம்மா அப்பா போல். எதுக்கு ஜாக்சன் விட்டு தள்ளி வந்துட்டாங்க தான் தெரியல எனக்கு, அதான் எனக்கு புரியல. ஜாக்சன்லேயே வந்துருக்கலாம். டீனாவோட ஆசை நிறைவேறிச்சுன்னு நினைக்கிறேன். என்னக்கா அவ்வளோ சுற்றிக்கிட்டு இருக்க? ஓகே, பாட்டை போட்டாச்சு. அப்போ வேறு பாட்டு போட்டிருக்கலாமே. என்ன அவ டென்ட்ராக கொடுக்குறாங்க? இன்னும் வேறு பக்கம் போக முடியுமா? வேறு எங்கிட்ட போக முடியலங்க, அவட்ட தான் அட்ராக்ட் பண்ணணும் போலங்க. என்ன பண்ண போகிறா? என்னங்கடா ஏன் கேமையே மாத்திட்டாங்க? அவனும் ஆடுறான்பாங்க. என்ன கேம் மாறிடுச்சு? ஐயோ, என்ன பண்ணுறாங்க புரியலையே. ஃபைட் அப்படி போச்சு, அவள் திருப்பி அடித்து இன்னொருதான் உன்னை பார்த்தா கொண்டு வேண்டா, அதில் டர்ராய் அப்படியே விட்டாளா? அவ்வளோதானே? என்னங்கடா ஒரு வருஷம் ஆயிடுச்சு காமிக்கிறாங்க. ஆளியை வெளியே விட்டேன், திருப்பி அவனை கூப்பிட்டு வரையான்றா. ஆளி யார்? அவன் யார்? இன்னொருத்தன் இருக்கானா? இங்கிட்டது வழி இல்லையம்மா, முன்னாடி இருக்கா வழி. இது திறக்க முடியல, பின்னாடி போகணும் போலங்க. எங்கே இருக்கியா? டிராக்டரில் உட்காந்துருக்கு. டிராக்டரில் இருக்கானா? இருக்கான்னா ஆன்னா திறந்து வெளியே போகலாமா? உனக்கு கொஞ்சம் காற்று வேணுமா? அவங்க என்ன சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கா? ஒருவேளை நடுவில் இந்த ஒரு வருஷம் கேப்பில் நம்ம கொண்டுட்டோமோ போய் அது இனிமேல் காமிப்பாங்களோ ஆபியை கொண்டுட்டோன்றத. என்ன எங்கே? அந்தாக்கு டிராக்டர் சென்டரில் இருக்கு. எவனும் இருக்க மாதிரி தெரியலையே. உக்கா வியூவை பார்த்தீங்களா? ஆசமாக இருக்குல்ல வியூ. இந்த மாதிரி இடத்துல ஜாக்சன் விட்டு வந்து ஜாலியாக்கிங்க 2 பேர். என்ன டிராக்டர் ஓட்ட போகிறோமா? ஆளியா காணா? உக்கா பொம்மையா? குட்டி குட்டி. ஏங்க நான் கூட ஆளின்னு ஒன்று ஏதோ ஆள் இருக்கான் போல, எவனோ தேய்க்காம போல நினச்சேன். டிராக்டர் ஓட்ட போகிறோமா? ரைட்டு. வியூ செம்ம வியூவாக்கு, அவசரமாக இருக்குல்ல. உனக்கு தெரியுமா, நான் உனக்கு எப்படி கிட்டார் பாசிங் சொல்லி தர போகிறேன். உன் கை பெருசான உடனே அப்புறம் நீ உன் டவுசர்லேயே ஆகி போகிறது நிப்பாடினதுக்கப்புறம் அப்படின்ட்டு. பரவாயில்ல, எல்லோரும் அதை பண்ணுவாங்க. இந்த டவுசரில் ஆகி போகிறதா? போ வியூ எப்படி பண்ணி வாங்க, இப்படியே உட்காந்துடலாம் போலுங்க. செம்மையாக இருக்குல்ல. நிறையா கதைகளை ஒன்று சொல்ல வச்சுருக்கேன். நீ பெரிய ஆளானோடனே, பெரிய ஆளானோடனே அப்படின்றான். வியூ செம்மையாக பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து ஆரம்பிக்க கூட எனக்கு தெரில, அவ்வளோ கதை இருக்குது அப்படின்றான். என்ன எந்திரிக்க மாட்டேன், நம்ம தான் நகட்டணுமா? பரவாயில்ல, வியூவை பார்த்து நகருவோம். செம்மையாக இருக்குது. போங்க, அந்த மழை சன்செட்டு டைமிங் வேறு பக்காவாக டைமிங் பார்த்துருக்காங்க. வாங்க பாட்டா? ஆமாம்மா, டிராயிங்கில் அவனை பொட்டேட்டோ தானே போட்டு வச்சுருந்தா. ஆமாக்கா, இடம் எப்படியும் காமிப்பாங்க. சரிட்டு போதும், கிளம்போம். நம்ம அப்படியே உட்காந்து டைம் ஆகிட்டே இருக்குது. கேமரா நகட்ட முடியுது, பட் போதும். ஆமாம், செம்மையாக பண்ணியிருக்காங்க. என்வாயன்மெண்ட்லாம் பிரித்து விட்டேன். வாங்க திருப்பி உள்ளே போவோம். வேறு ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி உட்காந்து சுற்றி பார்த்துட்டு போவோம். இல்லை, எல்லா பக்கம் கூண்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபுல்லாக அடைச்சிருக்குங்க. இங்கே இந்த மாதிரி போக முடியுமா? இல்லை அடைச்சிச்சு. எங்கே தவ முடியுதான் பார்ப்போம். குழந்தைய வச்சு தவ மாட்டா. ரைட்டு, ஒன்றும் பண்ணமில்ல.
வேறு தான் இன்ட்ராக்ட் பண்ண வச்சேன், ஒன்றுமே இல்லையே. இப்போ போய் அம்மாவை தான் பார்க்கணுமா டீனாவை? இந்த பக்கம் போக முடியுமா பாப்பா? இல்லை, இந்த பக்கம் ஃபுல்லாக அடைச்சிருக்கீங்க. ஏங்க டாமி செத்துட்டாராங்க அப்போனா? என்னடா பண்ணுற? வாயிலையா பின்னாடியாடா? சவுண்டு விட்டு விட்டுட்டு இன்னும் அப்போ டாமியும் செத்துட்டான், ஜெஸ்ஸியும் செத்துட்டான். அவங்க 2 பேர் தான் ஜாக்சன் விட்டு வந்துட்டான். அதனால தான் மரியா கூட பேச முடியாமல் செய்ய முடியாமல் ஒரு ஜாக்சன் விட்டு வெளியே வந்துட்டாங்களோ. நான் போய் துணி காய போட போகிறேன்றா. இப்போ போய் அவளை தான் போய் பார்க்கணுமா? என்னது? இல்லை, அதே தான். நான் போய் லாண்ட்ரி போகிறேன், வந்து பாருங்கன்றா இன்டெரக்டாக. சரி ரைட்டு. வேறு ஏதாவது மேலே அப்போ திருப்பி பண்ணுற மாதிரி இல்லையா? அப்போ அவட்ட தான் போகணுமா திருப்பி? இல்லை, இப்போ தான் நான் போனால் திருப்பி அவள் பின்னாடியே போய் ஹாய் சொல்லணுமாக்கா அதுக்குள்ளே? என்னடா மனசாட்சிலாம் பண்ணுறீங்க? சரி ரைட்டு வாங்க, அப்போ அவட்ட தான் போகணும் போல். ஏன்னா மேலே ஃபுல்லாக இன்ட்ராக்ட் பண்ணிட்டோம், எதுவும் காமிக்க மாட்டேங்குது. எதுவும் இல்லை வழி. இங்கிட்டு தான் இருக்கா அவள். இதே தான் ஃபோட்டோ இருக்கே. டீனா, எல்லி, ஜெஸ்ஸி. ஓ, சேர்ந்து எடுத்தது போல். எப்படி இந்த ஃபோட்டோ எழுப்பினாங்கன்னு தெரியலையே. ஃபோனுலாம் ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் வந்துட்டாங்க. அங்கே தவம் இல்லைன்னு சொன்னோம்ல. எங்கம்மா இருக்க? நீங்கள் இந்த பக்கம் பார்த்துட்டு போவான். அங்கே நிற்கிறான்னு நினைக்கிறேன். தொப்பி எடுத்து வைப்பாளா? இல்லை, நான் கூட தொப்பி எடுத்து பையன் மட்டும் வைப்பான். சரி, தொப்பிக்குள்ளே போயிடி அவன். இந்த இருக்கா. ஓகே, வேறு எதுவும் இல்லை போல். என்ன வேறு இன்ட்ரெஸ்டன் இல்லை? ஓ, அவட்ட காமிக்குதா? ரைட்டு. நான் இங்கிட்டு இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன துணி காய போட போகிறோமா நம்மளும்? More? You can tell me to stop. பையன் டப்புன்னு பொண்ணை டீனா மட்டும் அடிக்கணும். Okay, enough. Seriously? சரி ரைட்டு. வேறு தான் இன்ட்ராக்ஷன் இருக்கா? அங்கே தான் காமிக்குது. என்னது? ஆட்டுக்குட்டியா? ஆமாம். ட்ரையாங்கிள் கொடு. வாங்க வாங்க வாங்க. டப்புன்னு அடிச்சு பண்ணுமா? முட்டிடாது. ஷீப்பை பான் கூட கூப்பிட்டு போ. இல்லை, என்னால் அதையும் பண்ண முடியும், சேர்ந்தாப்புல பண்ணுறேன் அப்படின்றா. என்னடா பண்ணுறீங்க? அப்போ நான் ஷீப்பை துரத்தணுமா போய்? இப்போ என்னங்க ஜாம்பி அப்போகலிப்ட் வேர்ட்லேருந்து அப்படியே என்ன சொல்ல? ஃபார்மிங் சிமுலேட்டருக்கு மாறிடுச்சு கேமு. லாஸ்ட் ஆஃப் அஸ் வந்து ஃபார்மிங் சிமுலேட்டராக மாறிடுச்சு. போங்கடா போங்கடா, சாப்பாடு பாண்டில் ஓடு ஓடு ஓடு. நம்ம கிட்ட போனால் போதுமா இல்லை துரத்தணுமா ஒன்றுன்னா? எங்கே? அதுவா ஓடுது. ஓடு ஓடு ஓடு. ஓனுக்கு பேர் வர வச்சிருக்காளா? ஓடே ஹாய். ஓடு ஓடு. ஆமாங்க, பார்த்தீங்களா? கவுண்ட் பண்ண போறியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 13 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று உள்ளே ஓடிச்சு. ஆனால் 13க்கு வாய்ப்பு இருக்குது. யூஜின் பேர் வச்சிட்டா இருக்கு. கடைசியில் ஃபார்மிங் சிமுலேட்டராக மாற்றிட்டானுங்க. கடைசியில் தீனாவோட கனவு நிறைவேறிச்சு பார்த்தீங்களா? அவள் ஃபார்ம் தானே வைக்கணும்டா. இந்த பக்கம் எது இருக்கா? நைஸ் சார். அவங்க அதான் பேர் வச்சுருக்காங்க. ஜேஜேன்னு வச்சுருக்காங்க. ஜெஸ்ஸி ஜூனியரை ஜேஜே. ஓ, கதை படிக்கணுமா? ரைட், நாளைக்கு பார்ப்போம். டாட்டா. ஓகே. என்ன சவுண்டு? நீ மட்டும் அங்கே என்ன பண்ணுற? இந்த பக்கம் எது இருக்கா? எதுவும் இல்லை. அவனை தான் போய் பிடிக்கணும் போல். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஓடிடாதீங்க. என்னங்க ஃபார்மிங் வந்து டப்புன்னு த்ரில்லர் கேமை மாற்றுறாங்க. அவனும் அழுகுறேன் சின்ன பையனும். இவ்வளோ நேரம் அடிக்காத காற்று இப்போ ஏன்டா அடிக்குது? நகரணுமா? நம்ம தான் நகருவோம். மக்கா டே தம்பி ஓடாதடா, வாடா. ஓய் வாடா.
என்னாச்சு? என்ன இடங்குது? என்ன ட்ரெஸ் எல்லாம் மாறிடுச்சு? ஏய், இது வந்து இந்த ஜோனை கொல்ல. ஆமாம். ஐயோ, துறக்கா ஒன்றும் ரொம்ப நினைக்கிறேன். துறக்க முடியல. ஓ ஓ, Ellie, look at me. It's okay. You're home. You're home. Breathe, breathe. Okay, I'm gonna take him, okay? ஓ, அக்காக்கு இதாயிடுச்சு. Sorry. சரி வாழ்க விட்டா. I don't know what. I was just bringing in the. எனக்கு என்ன நினச்சா தெரில. நான் ஷீப்ஸ் தான் உள்ளே கொண்டு வந்தேன்றா. பரவாயில்ல விடு அப்படின்றான். என்னங்க அக்கா இப்படி பழையதே வந்து போயிட்டுருக்கா அப்போ அக்காவுக்கு. Oh man. அது எனக்கு பேனிக் அட்டாக் மாதிரி வருது போல. அப்போ அக்காவுக்கு பழசு வருது போல. Haven't had any excitement in a while. என்ன சொல்கிறா? இந்த மாதிரி கொஞ்சம் நடக்காம இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாளா? நம்ம அப்பாவுக்கு இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்கா எல்லி அக்காவுக்கு. அப்போ நடுவில் கொள்ளலை போலங்க. அப்படியே வந்து இப்படி எங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க போல். நான் கூட நடுவில் கொண்டுட்டாங்க போல். பின்னாடி மெதுவாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினச்சேன். பார்த்தா அந்த மாதிரி கொண்டு போகிற மாதிரி தெரிலையே. என்ன வேட்டையாட்டோமா? ஆனால் ஜோல் சொன்னது உண்மைதாங்க. எலும்புன்னா எலும்பாயிட்டு போயிட்டுருக்கா. ஏற்கனவே எலும்பாக்கா இன்னும் எலும்பாயிட்டா. ரைட்டு, இப்போ என்ன திருப்பி வீட்டுக்கு போகணுமா? இந்த பக்கம் ஓப்பனில் இருக்கா? எங்கிட்ட ஓட முடியுமா அதுக்குள்ளே? இல்லை, ஃபுல்லாக செடியும் மரத்தையும் போட்டு அடைச்சி வச்சிட்டான். இந்த பக்கம் போக முடியுமா? போக முடியல. இவன் காட்டுற பதில் மட்டும் தான் போக முடியுது. சரி ரைட்டு, வாங்க போகலாம். ஓ, வெளியே இருக்கோம்மா நம்ம. இந்த பக்கம் போக முடியல. அப்போ இங்கே தான் போய் ஆகணும். ஓகே, உள்ளே வந்தாச்சு. வேட்டையாடிட்டு வரோம் வீட்டுக்கு. குதிரையா? குதிரை நிற்கிது. நம்ம குதிரை தானா? இல்லையே, முதல் இந்தப்போ நம்ம 2 பேருக்கு குதிரை இல்லையே. யாவது வந்திருக்காங்களா? அந்த ராபின் யாரோ சொன்னாங்க, அவங்க வந்துருப்பாங்க. ஜெஸ்ஸியோட அம்மா அப்பா வந்திருப்பாங்களோ. பேக் போன் சரியில்லைண்டா அவள் எப்படி வந்திருப்பா? ட்ராக்டர் எது இருக்கா? நோ இன்ட்ராக்ஷன். இப்போ நேராக வீட்டுக்கு தான் போல். ஆமாம், இதில் இன்ட்ராக்ஷன் ஒன்றும் காணோம். அங்கே இந்த பக்கம் எது இருக்கா நினைக்கிறேன். இப்போ கிளைமேட் மாறினா கூட இப்போயும் நல்லா இருக்கல. வியூவு தான் செம்மையாக்கல. சரி ரைட்டு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. வீட்டை பக்கம் போக வேண்டியதான். இல்லைங்க, அந்த மூளை மட்டும் பார்த்துட்டு போவோம். ஓட வர மாட்டேன்றா. அவ்வளோதான், ஃபுல் ஸ்பீடு போல். ஓடுறா விட்டு ஓடுறா. இல்லை, இதுவோ அடைச்சி தான் இருக்குது. ஒன்றும் இல்லை. இது திறக்க முடியுமா எப்பயாவது? செம்ம இடமா இருக்குது. திறந்து அங்கிட்டு போகிற மாதிரி தான் நல்லாயிருக்கும். குதிரை எடுத்து ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். சரி வாங்க உள்ளே போவோம். இங்கே ஏதோ இது பண்ணுற மாதிரிங்க. நீ யார் கூட அங்கே வந்திருக்க? அதான் யாரோ வந்திருக்கானுங்க. துப்பாக்கி ரோப்பு எல்லாம் இருக்கே. ஹண்ட்ராங்கண்ணா வந்துட்டானா? இல்லை, அவன் நல்லா தான் வரா. ஃப்ரெண்டு கொஞ்சம் வந்திருக்காங்க போல். எங்கே இருந்த? வேட்டையாட போயிருந்தேன். கொஞ்சம் நினச்ச விட அதிகமாகிடுச்சு. யார் வந்திருக்கா? உள்ளவா? ஏன் அப்படி சொல்கிறான்? மரியா வந்திருக்காளா? டாமியா? மனுஷனுக்கு சாவே இல்லை போலேங்க. 2 தடவை தப்பிச்சிட்டாங்க. ஒக்காமக்கா என்ன கண் அடி வாங்கி குந்தடி? ஓ ஆமாம், தலை சுட்டால. ஆமாம் தலையில் சுட்டால, அதனால போல. இல்லை ஒன்றும் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன்ட்டாப்புல. மனுஷன் நல்லா தாங்க இருக்காப்புல. ஆனால் நடக்க முடியலங்க, மூளையில் அடி வாங்கினால. உன்னை பார்த்தா சந்தோஷம் எனக்கும் தான். அவன் போக வெயிட் ஆகிட்டே இருக்கான். டவுன் நல்லா தானே இருக்குது. மரியா நல்லா இருக்காளா? அவன் நல்லா இருக்கா. ஆனால் நாங்கள் என்ன சொல்ல வரேன், நான் கொஞ்சம் தனியாக இருக்கோம் 2 பேருன்றான். ஐயோ, அந்த போனால பஞ்சாயத்தாயா? நாங்கள் அதை பற்றி நிறையா பேசணும்.
எங்கள் 2 பேருக்கு தான் வேணும்னு தோணுச்சு, அதனால் கொஞ்சம் 2 பேரும் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி வந்து உட்காரு. Come sit. I got something to ஆமாக்கா show ஒரு you. பக்கம் கண்ணு போயிடுச்சுங்க. நான் உனக்கு காமிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன So I've அது? been putting out feelers for months now. என்ன அது? And this new guy heard my story. நான் என்னை பற்றி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு புது ஆள் என்னை பற்றி கேட்டேன். That he அவன் என்கிட்ட traded with while he was moving through California. ஒரு பொண்ணு அவன் கூட ஒரு ட்ரேடிங் பண்ணியிருக்கா. கலிஃபோர்னியா பக்கம் போயிட்டு வந்திருக்கா. அவள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஸ் மாதிரி உடம்ப வச்சுருந்தவா. இன்னொரு சின்ன பையன் கூட இருந்தான். முகத்தில் ஃபுல்லாக ஸ்காராக இருந்துச்சு. ஓ ஆபியை பற்றி சொல்கிறாங்க. East Coast in a beach sailboat. ஓ கரையோரத்தில் ஒரு பீச் செயில் போட்டில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கா சொன்னான். ஓ ஆபியை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு போல். அது அவளாக தான் இருக்கும். அப்போ எதுவுமே பண்ணலை, அப்படியே வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆபியை அடுத்து. நாங்கள் இப்போ அதெல்லாம் பண்ணுறதில்ல, நாங்கள் அதை விட்டுட்டோம் அப்படின்றா டீனா. டாமி என்ன சொல்ல போகிறாப்புல? எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. என்ன அவள் அதை விட்டுட்டோன்றா அசால்ட்டா? என்ன மறைச்சிடுன்றா? ஏதோ சொல்ல போகிறாப்புல. I can't go. என்னால் போக முடியாதே. ஆமாம் ஆளுக்கு தான் ஒரு நொண்டி நொண்டி நடக்கிறாப்புல, கண்ணு வேறு அடி எனக்கு தெரியும். என்னடி சொல்கிறா? விட்டுட்டா அப்போ? All right. சரி கடுப்பாயிட்டாப்புல, பச்சையாக தெரியுது. Reckon it's easy. Forget about her. You sitting all comfy way out here. நீங்கள் நல்லா அங்கே ஜாலியாக தள்ளி கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கிறீங்க, எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. ஆனால் நான் அவளை விட மாட்டேன். Back to Jackson. Tommy. நீ என்கிட்ட என்ன சொன்ன? நம்ம ஜாக்சன் வந்தப்போ அப்படி தான் சொன்னேன், நான் அவளை பார்த்துக்குவேன், அவளை இது பண்ணுவேன்ட. ஆனால் நீ இப்போ இங்கே கம்ஃபர்ட் ஆனோடனே உனக்கு அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் சோக்குண்டு போயிட்டாங்க. என்னங்க எப்படி ஆகிப்போச்சு Yeah. உங்களை எடுத்துக்க. யோ அப்போ டாமியால் போக முடியலன்னொடனே எல்லி நான் கண்டிப்பாக அவளை திருப்பி தேடி போவேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்கா. ஆனால் இப்போ விட்டுட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? தீனா கத்துறா. ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே எவ்வளோ தாண்டி போய்க்கோ உனக்கு தெரியும்ல, எதுக்கு இப்படி பண்ண? அவன் எனக்கு சத்தியம் பண்ணா. எனக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை. உனக்கு அது அவசியமாக எனக்கு தெரியும் டீனா. அவங்க கூட அங்கே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்போ அப்படியே விட்டுட்டானுங்க. விட்டுட்டு இவங்க வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. டாமியால் போக முடியலன்னா மனுஷன் எல்லிகிட்டே வந்திருக்க மாட்டாப்புல. அந்த விஷயம் தெரிஞ்சோடனே டாமி கிளம்பி போயிருப்பாப்புல. இன்னும் எப்படி ஆகிப்போச்சு? ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கல, செய்யலை, ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ், ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்க நினச்சேன், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய், see you.